கனமொழி கனச் செயல்களின் பண்புகள். கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதி 2. Set language properties of set operations டி மார்கன்ஸ் law for set difference 2. டி மார்கன் விதிகள் கனச் செயல்களான சேர்ப்பு, வெட்டு மற்றும் கன வித்தியாசம் ஆகியவற்றை தொடர்புபடுத்துகிறது. A, B மற்றும் C என்பவை 3 கணங்கள் எனில் A difference B intersection C equal to A difference B union A difference C. இதுதான் நம்ம சரி பார்க்க போறோம். இது டி மார்கன் விதியில இரண்டாவது விதி. எடுத்துக்காட்டா A is a set of elements 1, 9, 8, 2 and 0. B is a set of elements 1, 9, 6 and 8. And C is a set of elements 2, 0, 8 and 3. இவைகளுக்கு A difference B intersection C equal to A difference B union A difference C. இத சரி பார்க்க போறோம். LHSல என்ன இருக்குன்னு பாருங்க. A difference B intersection C. இதுல பிராக்கெட்ல இருக்கிறது B intersection C. இத முதல்ல கண்டுபிடிக்க போறோம். செட் B யையும் செட் C யையும் இன்டர்செக்ட் பண்ண போறோம். இவைகளுக்கு வெட்டு கணம் கண்டுபிடிக்க போறோம். வெட்டு கணம்னா பொதுவா இருக்கிறத தான் எழுத முடியும். சோ இரண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்னவா இருக்கு? 8. சோ B intersection C is a set of element 8. இத சமன்பாடு A அப்படின்னு வச்சுக்கிறோம். A difference B intersection C ய கண்டுபிடிக்க போறோம். A ய எழுதிக்கோங்க. டிஃபரன்ஸ் சிம்பலுக்கு அப்புறம் B intersection C கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? செட்டுக்குள்ள 8 இருக்கிற மாதிரி அதை எழுதிக்கிறோம். இப்ப டிஃபரன்ஸ் அப்படினாலே முதல் செட்ல இருந்து தான் ஆன்சர் வரணும். ரெண்டு செட்லயும் பொதுவா இருக்கிறத முதல் செட்ல அடிச்சிரும். அப்படி அடிக்கணும்னா 8 தான் பொதுவா இருக்கு. 8 அடிச்சிட்டோம்னா முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது என்ன? 1, 9, 2, 0. அவைகளை செட்டுக்குள்ள போடுங்க. A difference B intersection C is the set of elements 1, 9, 2 and 0. இத சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப RHS ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல ரெண்டு பிராக்கெட் இருக்கு. A difference B, A difference C. A difference B க்கு A, B இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் சிம்பல்ல கனெக்ட் பண்ணுங்க. டிஃபரன்ஸ்னு சொன்னாலே முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது ஆன்சரா இருக்கும். ரெண்டுலயும் பொதுவா இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன? 1, 9, 8. இத முதல் செட்ல கேன்சல் பண்ணிடுறோம். முதல் செட்ல மிச்சம் இருக்கிறது 2, 0. இவைகளை ஆன்சரா எழுதுறோம். A difference B is a set of elements 2 and 0. இத சமன்பாடு B ன்னு வச்சுக்கோங்க. A difference C யையும் அதே மாதிரி கண்டுபிடிங்க. பொதுவா இருக்கிறத முதல் செட்ல கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிறது செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1 and 9. இத சமன்பாடு C ன்னு வச்சுக்கோங்க. இப்ப சமன்பாடு B யையும் சமன்பாடு C யையும் யூனியன் பண்ணணும். சோ A difference B union A difference C equal to இப்ப ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ணோம்னா பொதுவா இருந்தா இருக்கிறத ஒரு தடவை எழுதிட்டு மிச்சத்தை அப்படியே சேர்த்து எழுத போறோம். பொதுவா இல்லைன்னா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுத போறோம். இங்க பொது உறுப்பே கிடையாது. அதனால இருக்கிறவைகளை அப்படியே சேர்த்து எழுத போறோம். 1, 9, 2, 0. இதுதான் சமன்பாடு 2. சமன்பாடு 1யும் சமன்பாடு 2யும் கம்பேர் பண்ணுங்க. சமமா இருக்கா? இருக்கு. அப்ப இங்க சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து A difference B intersection C is equal to A difference B union A difference C. அதாவது கன வித்தியாசத்திற்கான டி மார்கன் விதி சரிபார்க்கப்பட்டது. வெண்படங்கள் மூலமா இதை நிரூபிக்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல A difference B intersection C. B intersection C தான் பிராக்கெட்ல இருக்கு. இப்ப B க்கும் C க்குமான பொதுவான பகுதியை முதல்ல ஷேட் பண்றோம். அதுதான் B intersection C. A difference B intersection C னா A ல இருக்கிற B intersection C ய ரிமூவ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு A ல அந்த சென்டர் பார்ட் மட்டும் ரிமூவ் ஆகும். மிச்சத்தை ஷேட் பண்ணிக்கலாம். இது படம் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப RHS ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடுல A difference B, A difference C ரெண்டுமே இருக்கு. இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்கிறோம். A difference B னா A ல இருக்கிற B ய ரிமூவ் பண்ணுங்க. மிச்சத்தை ஷேட் பண்ணலாம். A ல A difference C னா A ல இருக்க C ய ரிமூவ் பண்ணிட்டு A ய ஷேட் பண்றோம். இந்த ரெண்டுக்கும் ஒரு யூனியன் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரெண்டு படத்தையும் ஓவர்லாப் பண்ணுங்க.
ஓவர்லாப் பண்ணும்போது நமக்கு எதெல்லாம் ஷேட் ஆயிருக்கோ அதுதான் யூனியன். சோ A டிஃபரன்ஸ் B யூனியன் A டிஃபரன்ஸ் C இது ரெண்டையும் ஓவர்லாப் பண்ணும்போது நமக்கு அந்த சென்டர் பார்ட் மட்டும் மிஸ் ஆகி A மிச்சம் எல்லாம் ஷேட் ஆகுது. இப்ப படம் 1ஐயும் நம்ம கடைசியா கண்டுபிடிச்ச படத்தையும் கம்பேர் பண்ணுங்க. ஒரே மாதிரி இருக்கா? இருக்கு. சோ ஒரே மாதிரி இருக்குன்னா ரெண்டும் ஈக்குவல் தான். LHS மற்றும் RHS இலிருந்து A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A டிஃபரன்ஸ் B யூனியன் A டிஃபரன்ஸ் C என்பது வென் படங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த வகுப்புல சந்திக்கலாமா?